இந்த வாணியாம்படி ஏசி வெடிப்பு வீடியோவை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிட்டு ஏசி ஏன் இப்படி வெடிக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கு எக்ஸாக்டான ரீசன் இன்னும் அபிஷியலா தெரியலங்க. பட் மோஸ்ட்லி ஏசி எதனால இப்படி ஃபயர் ஆகுது, பொதுவா ஏசி ஃபயர் ஆகுறதுக்கு என்னெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட், அதுக்கப்புறம் ஒயரிங் ஃபால்ட், கெப்பாசிட்டர் ப்ராப்ளம், அவுட்டோர் வீட்டில் அதிகமா ஹீட் ஆகுறது, அதே மாதிரி ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் ஏசில ஃபயர் அல்லது பெரிய டேமேஜ் ஏற்பட காரணமா இருக்குங்க. குறிப்பா அவுட்டோர் வீட்டில் டஸ்ட் பிளாக் ஆகி ஹீட் அதிகமா இருந்தாலும், ஒயரிங்ல ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை இக்னோர் பண்ணக்கூடாதுங்க. அதனால உங்க ஏசியும் ரெகுலரா சர்வீஸ் பண்ணிக்கங்க. பர்னிங் ஸ்மெல்லு, பார்க் ஆகுறது, அதிக ஹீட், அன்யூஷுவல் சவுண்ட் ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உடனே ஏசியை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணிக்கங்க. ஏசியில சின்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கவனிச்சு சரி பண்ணிக்கிட்டா பெரிய பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். இந்த வாணியாம்படி ஏசி வெடித்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்னு அபிஷியலா தெரிய வரும்போது அந்த அப்டேட்டை உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க.